ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ தக்காளி சீசனாகவும் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப விலையும் கம்மியாக கிடைக்கிறதுனால அதை வச்சு ஒரு சைட் டிஷ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த தக்காளியையும் பூண்டையும் நாங்கள் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். தக்காளி பூண்டு தொக்குன்னு சொல்லலாம், இதை தக்காளி பூண்டு ஊறுகாவும் சொல்லலாம். இது 3 மாதம் வரையும் கெட்டு போகாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு அகலமான வாணலியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 100 கிராம் அளவு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ தக்காளி எடுக்கிறோம், அதுக்கு 100 கிராம் சேர்த்துக்கிறோம். பூண்டு வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயிலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணுறோம். நல்ல பழமான தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 20 மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே போடுற பவுடர் தயார் பண்ணலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து நல்லா வறுப்பட்டோன்னே எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து பெருங்காயம் 2 பீஸ் போட்டு நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயமும் வறுப்பட்டுருச்சு, இப்போ அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது 3த்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இப்போ அரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம இப்போது இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வறுத்த வெள்ளைப்பூண்டில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. மீதியை வந்து நம்ம தக்காளி மிளகாவோடு சேர்த்து இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம். கடாயில் ஓரளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி அந்த பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினோடனே நம்ம அந்த தக்காளி கலவையை இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா சுண்ட வதக்கணும். இது வந்து நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர், கடுகு வெந்தயம்லாம் அரைச்சிருக்கோம்ல பெருங்காயத்தோட, அந்த தூள் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்ச பவுடர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை கொஞ்சம் வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான தக்காளி பூண்டு தொக்கு இல்லைன்னா தக்காளி பூண்டு ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.